ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம மணி பிளான்ட் வளர்க்குறத பற்றி பார்க்க போகிறோம். மணி பிளான்ட் வளர்த்தா பணம் வருமா வராதா அதெல்லாம் நம்ம ரெண்டாவது விஷயம். ஆனால் இந்த செடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா அவ்வளோ அழகாக தொழில் விட்டு வளரும். பார்த்துங்க, டெய்லி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அது பார்க்க அது ஒரு குரோத் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்படி நம்ம 1 லட்ச ரூபாய் வச்சுட்டு அந்த 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது 1 லட்சம் 1 10 1 20 1 30 ஆகுதுன்னா அதே மாதிரி இது குரோத் இருக்கும். நீங்கள் இதோட வளர்ச்சியையும் நம்மளோட குரோத்தையும் மிங்கிள் பண்ணி பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். அந்த வளர்ச்சி தெரியும். அதுதான் அதுக்கு மணி பிளான்ட் பேர் வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. இப்போ நான் இது சொல்கிறேன், இந்த இதில் உள்ள இந்த எக்ஸஸாக வளர்ந்ததை, அதாவது நம்ம சேவிங் அந்த கூட எக்ஸஸாக வளர்ந்ததை அதுலேருந்து ரிமூவ் பண்ணி அந்த கட் பண்ண பகுதியை அதை எடுத்துட்டு அந்த தனியாக எக்ஸஸான அமௌண்ட்டை எடுத்துட்டு அந்த செடியை எடுத்துட்டு மணி பிளான்ட் ஒன்று மணியை பற்றி அதிகமாக யோசனை வருது. இதை நம்ம தேவையான அந்த செடி சின்ன வேர் விட்டுருக்கோம், அந்த பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அழகாக ரொம்ப சிம்பிளான வேலை. அதை எடுத்துட்டு இந்த பிளான்ட்டை பூரா நல்லா வளரக்கூடிய பிளான்ட்டை பூரா எடுத்து சின்னதாக ஒவ்வொரு இலை ஒரு சின்ன கீழே வேறு அவ்வளோதான். அந்த பிட்டை அதை எடுத்துட்டு ஒரு 2 கப் எடுத்துக்கோங்க. அந்த பிளாஸ்டிக் கப்பு 1 கப்பு, 1 கப்பு நார்மலாக அப்படியே வச்சுங்க. இது சாதாரண கப்பு, டிஸ்போசல் கப்பு, சாதாரண பிளாஸ்டிக் கப்பு, எதில் வேணாலும் வளர்க்கலாம். 2 கப்பு தேவைப்படும். இன்னொரு கப்பில் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. சுற்றி ஹோல்ஸ், கீழேயும் ஹோல்ஸு. அந்த தண்ணி கீழே இறக்குற மாதிரி, அப்போ தான் வேறு ஈஸியாக விடும். எடுத்து வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச இந்த சின்ன லீவு வேரோட இருக்குல்ல, அதை எடுத்து அதில் நல்லா அமுக்கி உள்ளே வச்சுட்டு வெளியில் அந்த இது தண்ணி உள்ளே போகிற மாதிரி அந்த வேறு ஃபுல்லாக கீழே வரைக்கும் வர மாதிரி நல்லா இறக்கி விட்டுட்டு அதில் தண்ணி ஊற்றுங்க. நீ ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கல்ல, அதை வளரணும்ல, அதை வளர்க்க. இப்போது அது பண்ணியாச்சு. அது பண்ண பிறகு என்ன ஆகும்னா அந்த செடி நல்லா ஒரு 10-15 நாளில் உங்களுக்கு வேர் விட ஆரம்பிச்சிடும். இது பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டு ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு வட்டம், இல்லாட்டா 3 days 4 days உங்கள் டைம் கிடைக்கிறப்போ அந்த தண்ணியை மட்டும் மாற்றிட்டே இருங்க. வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மட்டும் பத்தாது, அதை வாட்ச் பண்ணணும். இதில் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் ஐக்கானை தட்டி விடணும். இந்த வேர் நல்லா வளர்ந்துருக்கும். அந்த பகுதியை சின்ன பாட்டில் நீங்கள் 2-3 அப்படி நட்டு வச்சாலே பயங்கரமான குரோத் இருக்கும். 2 செடி இருந்தால் அது 10 செடியாக மாறிடும். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான். ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணி பாருங்கள், அக்கௌண்ட் கரெக்டாக டேலி ஆகும். மணி பிளான்ட்டுக்கும் நம்ம மணிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்து இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்கள்கிட்ட வரேன். வீடியோ பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மணி பிளான்ட் கமெண்ட்ஸ் பிளான்ட் ஆகும். அது மாதிரி தான் நம்மளோட மணியும் கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணோன்னா அது மல்டிபிள் ஆகும். அதுக்காக என்னவோ மணி பிளான் வச்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். பை.